السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العلي العظيم، وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين. قال نبينا وسيدنا وشفيعنا وحبيبنا وقرة أعيننا وثمرة فؤادنا سيدنا محمد صلى الله عليه وسلم: جعل الله صيامه فريضة وقيام ليله تطوعا. من تقرب بخصلة من الخير كان كمن أدى فريضة فيما سواه، ومن أدى فريضة فيه كان كمن أدى 70 فريضة فيما سواه. وهو شهر الصبر، والصبر ثوابه الجنة، وشهر المواساة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم. الحمد لله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனது சாந்தியும் சமாதானமும் சன்மார்க்கம் ஏந்தி வந்த சர்தார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை தங்களது வாழ்க்கையின் லட்சிய பாதையாக எடுத்து வாழ்ந்த உன்னத உத்தம சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த அன்பிற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்தை குறித்து நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளையும் ஏராளமான முக்கியத்துவங்களையும் குறித்து பல்வேறு ஹதீஸுகளில் பல கோணங்களில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறியுள்ளார்கள். ரமலானுக்கு முன்பு சஹாபாக்களுக்கு செய்த சில உபதேசத்தில் முக்கியமான உபதேசங்களை சென்ற வாரத்தில் நாம் தெரிந்திருந்தோம். அதனுடைய தொடரையும் ரமலான் மாதத்தில் இன்னும் என்னென்ன நல்ல அமல்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் இந்த வாரத்திலே முடிந்த அளவிற்கு நாம் விளக்கமாக விவரமாக தெரிந்து கொள்வோம். சொல்லப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய விஷயங்களை நமது வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தருள் புரிவானாக. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்தை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 விஷயங்களை முன்னறிவிப்பாக செய்தார்கள். அந்த 10 விஷயத்தில் 3 விஷயங்களை நாம் சென்ற வாரத்திலே சொல்லியிருந்தோம். முதன்மையாக அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிடும் போது ஷஹ்ருன் அஸீம், அந்த ரமலான் மாதம் என்பது கண்ணியத்திற்குரிய ஒரு மாதம் என்று அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்டார்கள். இரண்டாவது குறிப்பிடும் போது ஷஹ்ருன் முபாரக்குன், அது பரக்கத் நிறைந்த ஒரு மாதம் என்று அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்டார்கள். மூன்றாவது குறிப்பிடும் போது ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹ்ரின், அந்த மாதத்திலே ஒரு இரவு
1000 மாதங்களை விட சிறப்பை பொருந்திய இரவு இருக்கிறது என்று குறிப்பிட்டார்கள் என்று சென்ற வாரத்திலே இந்த 3க்குமான விளக்கத்தையும் விரிவுரைகளையும் நாம் தெரிந்து கொண்டோம். இன்றைய தினத்திலே 4வதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரமலான் மாதத்தை குறித்து சொல்லும் போது சொல்லி காமித்தார்கள். ஜஅலல்லாஹு ஸியாமஹு ஃபரீலதன். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக கடினமான வேலைகள் செய்யக்கூடியவர்கள், வயதிலே கொஞ்சம் முதுமையை அடைந்தவர்கள், வயதிலே கொஞ்சம் முதிர்ச்சியை அடைந்தவர்கள், சின்ன சின்ன நோய்களால் சிக்கி தவிக்கக்கூடியவர்கள், இதை மிகுந்த கவனத்தோடு நீங்கள் உங்களுடைய மனதிலே ஏந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்டார்கள், ஜஅலல்லாஹு ஸியாமஹு ஃபரீலதன். அந்த ரமலானுடைய மாதத்திலே, அந்த புனிதமான ரமலான் மாதத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பு வைப்பதை கட்டாய கடமை என நம் மீது கடமையாக்கி உள்ளான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காமிக்கின்றார்கள். அல்லாஹ் ஒரு இறை வசனத்திலே சொல்லி காமிப்பான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம். ஈமான் கொண்ட மூமின்களே, இறை நம்பிக்கையாளர்களே, குதிபா அலைக்குமுஸ் ஸியாம், உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. நோன்பு ஏதோ இந்த உம்மத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு அமல் என நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். பசியோடு இருப்பது, தாகித்தோடு இருப்பது உங்களுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். நம்மை மட்டும் அல்லாஹ் சிரமப்படுத்துகின்றான் என்று நீங்கள் கருத வேண்டாம். இந்த நோன்பு என்பது உங்களுக்கு முன்னால் வந்த சமூகத்தின் மீதும் அல்லாஹ் கடமையாக்கினான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுடைய முன்னால் வந்த சமூகத்திற்கும் கடமையாக்கினான். லஅல்லகும் தத்தகூன். நீங்கள் அந்த நோன்பை கொண்டு இறையச்சம் உள்ளவர்களாக, தக்வா உள்ளவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக அந்த மாதத்திலே அல்லாஹ் உங்கள் மீது நோன்பை கடமையாக்கினான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மையான ஒரு மூமியினுடைய நோன்பு எப்படி தெரியுமா இருக்கும்? உண்மையான ஒரு ஆணினுடைய நோன்பு எப்படி தெரியுமா இருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் நோன்பு வைத்துக் கொண்டீர்கள் என்றால் அந்த நோன்பு அகதுலில் பஸர் வஅஹ்ஸனுலில் ஃபர்ஜ். நீங்கள் வைக்கக்கூடிய நோன்பு அந்நிய பெண்களை விட்டு உங்களுடைய பார்வையை தாழ்த்த வேண்டும். நீங்கள் வைக்கக்கூடிய நோன்பு அந்நிய ஆணை விட்டு உங்களுடைய பார்வையை தாழ்த்த வேண்டும். நீங்கள் வைக்கக்கூடிய நோன்பு உங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளும். அந்த நோன்பு உங்களுக்கு பாவங்களை தடுக்கக்கூடிய ஒரு கேடயம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஸ்ஸியாமு ஜுன்னah. போர்க்களத்திலே எதிரிகளை சந்திப்பதற்காக நீங்கள் நிற்கிறீர்கள். எதிரிகள் உங்கள் மீது ஈட்டிகளையும் அம்புகளையும் உங்கள் மீது வேகமாக எரிகின்றார்கள். அப்படி எரியும் போது உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடியதுதான் கேடயம். இந்த ரமலான் மாதத்திலே ஷைத்தான் தீய எண்ணங்களை கொண்டும், தவறுதலான சிந்தனைகளை கொண்டும், தொழுகையை விடுவதை கொண்டும், ஹராமான காரியங்களை கொண்டும் உங்கள் மீது பாவச் செயலான காரியங்களை எரிந்து கொண்டே இருப்பான். அந்த பாவ செயலான காரியங்களை நீங்கள் உங்களிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த நோன்பு பயன்பட வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நான் நோன்பு வைக்கின்றேன், நான் சகர் சாப்பிடுகின்றேன், பசித்திருக்கின்றேன், தாகித்திருக்கின்றேன், ஆனால் எந்த பாவமான காரியத்தை விட்டும் என்னை நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் என்னுடைய நோன்பு நோன்பாக வைக்கப்படவில்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்க அப்படிதான் ஆய்வு சகோதரர்களே. நோன்பு வைக்கின்றோம் அல்லவா? நோன்பு வைக்கும் போதும் பாவத்தை செய்யக்கூடியவர்கள் எத்தனையோ பெயர்கள். நோன்பு வைத்துக் கொண்டு பாவத்தை செய்யக்கூடியவர்கள் எத்தனையோ பெயர்கள். நோன்பு திறக்கக்கூடிய நேரங்களில் கூட பாவத்தை செய்யக்கூடியவர்கள் எத்தனை பெயர்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இன்றைக்கு இளைய சமுதாயம்
வாலிப சமூகம் இன்றைக்கு இன்ஸ்டாகிராம், பேஸ்புக்கின் மூலமாக ஆபாசத்திலே மூழ்கி கிடப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு காலம் இருந்தது, ஆண்கள் மாத்திரம்தான் ஆபாசத்தில் மூழ்கி கிடந்தார்கள். ஆனால் இன்றைய காலம் பெண்களும் ஆபாசத்தில் மூழ்கி கிடக்கின்றார்கள். ஆண்கள் பெண்களை பார்த்து ரசித்தால் பெண்கள் இன்றைக்கு ஆண்களை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அவல சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சகர் உணவில் எடுக்கக்கூடிய மொபைல் போன் இஃப்தார் வரையிலும் கையில் இருக்கிறது. முழு நேர வேலையாக இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்ப்பதையே இன்றைக்கு நோன்பாளிகள் வழக்கமாக்கிக் கொள்கின்றார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அப்படி வைக்கக்கூடிய நோன்பு, அந்த நோன்பாளிக்கு அந்த நோன்பு எந்த ஒரு நன்மையும் அல்லாஹ்விடத்திலே பெற்று தரவே தராது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மாசத்துல நோன்பு கட்டாய கடமை. It's not excuse. Not for the reason. உங்களுக்கு அந்த நோன்பை விடுறதுக்கு எந்த ஒரு காரணத்தையும் நீங்க தேட முடியாது. அந்த நோன்பை விடுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் கொடுக்கப்படவில்லை. அல்லாஹ்வும் ரசூலும் யாருக்கு சலுகையை வழங்கினார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சலுகை. கடினமான வேலை பார்ப்பவர்கள் இன்றைக்கு தங்களுக்கு தாங்களே ஆறுதல் சொல்லிக் கொள்வது உண்டு. நான் பார்க்கக்கூடிய வேலைக்கு நான் நோன்பு வைக்க முடியாது, அதனால நான் நோன்பு வைக்கிறனால அல்லாஹ் என்னை மன்னித்துக் கொள்வான், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் காமிக்காத ஒரு வழிமுறை. அதனாலதான் ரமலான் ஆரம்பிக்கிறதுக்கு 1.5 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நோன்பு வரும்போது நல்ல முறையில் வேலைக்கு போய் கொஞ்சமாவது பணத்தை சேமித்து சிக்கனப்படுத்தி வச்சு நோன்புல வேலைக்கு போனாலோ போகலாம இருந்தாலோ எப்படியாவது நோன்பு வச்சிருக்கேன்ட்டு அதுதான் 1 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் சுகரினால் பாதிக்கப்பட்டவர்கள், உப்பு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், பிரஷர் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்வதுண்டு, சுகர் மாத்திரை போடணும், பிரஷர் மாத்திரை போடணும், இதற்கெல்லாம் நோன்பை விடுறதுக்கான சலுகைகள் மார்க்கம் அனுமதிக்கவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, சுகர் இருக்கு, பிரஷர் இருக்குன்னா காலைல சகரை சாப்பிட்டு 2 மாத்திரையை போட்டா முடிஞ்சிருச்சு. சாயந்தரம் நோன்பை திறந்துட்டு 2 மாத்திரையை போட்டா வேலை முடிஞ்சு போச்சு. சின்ன சின்ன தலைவலி, சின்ன சின்ன முட்டு வலியை வைத்துக் கொண்டு இன்றைக்கு நோன்பை விடக்கூடிய ஒரு அவல சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். கணித்திற்குரியவர்களே, ஏன் அல்லாஹ் நோன்புக்கு நன்மையை தரணும்னு சொன்னா, நீங்க எடுக்கக்கூடிய அந்த முயற்சிக்கு நம்ம எடுக்கிறோமே, ஒரு ரிஸ்க் எடுக்கிறோமே, எப்படியாவது நோன்பு வச்சிருவோம்னு சொல்லி அந்த முயற்சிக்கு தான் அல்லாஹ் நோன்பை நமக்கு நோன்புக்கு நன்மையை தரா. நம்ம பாட்டுக்கு நம்ம இலகுவா இருந்தா, உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தா நான் நோன்பு வைப்பேன், இல்லைன்னா எனக்கு நோன்புக்கு சம்பந்தம் இல்லைன்னு நம்ம இருந்தோம் சொன்னா நம்ம நோன்புக்கு எந்த விதமான கூலிகளும் கிடைக்க போவதே இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ரமலானை பற்றி இன்னும் நீளமாக சஹாபாக்களுக்கு விவரித்தார்கள். அதையெல்லாம் அடுத்தடுத்த வாரங்களிலே நாம் விவரிப்போம். இந்த ரமலானுடைய மாதங்களில் நாம் என்ன செய்ய போறோம், எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன திட்டம் தீட்டுதல் நம்மள்கிட்ட இருக்கணும். இன்னைக்கு நம்மள்கிட்ட அந்த திட்டம் இருக்குதா? ஒரு ஃபோன் வாங்க போறீங்க, எத்தனை பேருடைய ரிவ்யூ பார்ப்பீங்க? எந்தெந்த ஃபோனினுடைய ரிவ்யூ பார்ப்போமா இல்லையா? ஆஃப்டர் ஆல் ஒரு 15,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கக்கூடிய ஃபோனுக்கு அவன் சொல்றது சரியா இருக்கா, இவன் சொல்றது சரியா இருக்கா, ரேம் இதில் எப்படி இருக்கா, கேமரா எப்படி இருக்கா, பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கு, பேட்டரி ஆம்ஸ் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ பார்க்குறோம். ஒரு கல்யாண வீடுன்னு சொன்னால் என்ன ட்ரெஸ் எடுக்கிறது, என்ன சமையல் பண்ணுறது, எந்த சமையல்காரனை கூப்பிடுறது, எவ்வளோ பார்க்கணும். ஒரு வீடு கட்டுறதா இருந்தால் எந்த இன்ஜினியரை கூப்பிடுறது, எந்த கொத்தனாரை கூப்பிடுறது, எந்த டைல்ஸ் போடுறது, என்ன லைட்டு போடுறது, என்ன ஃபேன் போடுறது, எவ்வளோ பார்க்குறோம். ஆனால் இந்த ரமலான் மாதம் எவ்வளோ நன்மையை தரக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் என்னென்ன அமல எப்பப்போ எப்படி செய்ய போறோங்கிற ஒரு திட்டம் தீட்டுதல் நம்மள்கிட்ட இன்னைக்கு இருக்குதா? கொஞ்சம் கற்பனையாவது பண்ணி பார்த்துருக்கிறோமா? இன்னும் ஒரு 3 நாள் நோன்பு வந்துடும், ரமலான் வந்துடும். சஹருக்கு முன்னாடி இப்படி தொழணும், அது மாதிரி இன்னைக்கு பரது வக்துகளை இப்படி தொழணும், சுன்னத்தான காரியங்களை இப்படி ஈடுபடணும், குர்ஆன் ஓதுறதுல எப்படி ஈடுபடணும், திக்ர் செய்யறதுல எப்படி ஈடுபடணும், துஆ செய்யறதுல எப்படி ஈடுபடணும், ஒரு சின்ன திட்டம் தீட்டுதல் நம்மள்கிட்ட இருக்குதா? இல்ல. இப்ப நான் சில வழிமுறைகளை சொல்றேன், ஹதீஸ் ஆதாரங்களோடு சொல்கின்றேன். நன்றாக உங்களுடைய மனதில் நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ரமலானுடைய மாதத்திலே காலை சூரியன் உதைப்பதற்கு முன்னால் ஆரம்பித்து
சூரியன் மறைந்ததற்கு பிறகு வரை நாம் செய்யக்கூடிய அமல்களின் பட்டியல். என்ன பட்டியல்? எப்படி இந்த பட்டியலை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும்? இந்த வழிமுறைகளை தயவு செய்து ரமலான் மாதத்திலே நீங்கள் கடைபிடியுங்கள். முதலிலே நாம் செய்ய வேண்டிய அமல் தஹஜ்ஜத் தொழுகை. தஹஜ்ஜத் எத்தனை ரக்காயத்து தொழணும், எப்படி தொழணும், தஹஜ்ஜத்தினுடைய நன்மை என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ அழகாக சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். கணித்திற்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் அய்யு துஆஇ அஸ்மஉ, அய்யு துஆஇ அஸ்மஉ, அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆ, அல்லாஹ் உடனடியாக கேட்கக்கூடிய துஆ எது என்று நாயகமே என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள், நீங்கள் இரவினுடைய இறுதி பகுதியில் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனே ஏற்றுக்கொள்கின்றான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அதுபோன்று ஐநேர தொழுகைகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய துஆவை உடனடியாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காமித்தார்கள். அது மாத்திரமல்ல கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜத் தொழுகையை பற்றி ஏராளமான சிறப்பு செய்திகளை சொன்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொன்னாங்க? ஃபர்து தொழுகைக்கு அடுத்து சிறந்த ஒரு தொழுகை இருக்குன்னா தஹஜ்ஜத் தொழுகை தான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அஃதலு ஸியாமி பஅத ரமலான், ரமலானுக்கு பிறகு ஒரு சிறந்த நோன்பு இருக்கிறது என்று சொன்னால் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் மாதத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய நோன்புதான். முஹர்ரம் மாசத்துல வைக்கிறோமே ஆஷுரா 9, 10, அந்த நோன்பை குறித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, வ அஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீதா, ஃபர்லான தொழுகைக்கு பிறகு சிறந்த ஒரு தொழுகை இருக்கிறது என்று சொன்னால் ஸலாத்துல் லைலி, தஹஜ்ஜத் தொழுகை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இன்னைக்கு தஹஜ்ஜத்தை நம்ம எப்படி தொழுகிறோம்? எப்படி தொழுகிறோம்? குறைஞ்சது 2 ரக்காத் தொழுதா போதும்ங்கிற ஹதீஸ் இருக்கு இல்லையா? அதனால எப்போதுமே 2 ரக்காத் தொழக்கூடியவர்களாகத்தானே இன்றைக்கு நாம் இருக்கின்றோம். சஹரிலே அரக்க பறக்க விழித்து, அரைகுறையாக பல் தேய்த்து, அரைகுறையாக தக்பீர் கட்டி, அவசரமாக சலாம் கொடுத்து இன்றைக்கு தொழுகையை முடிக்கக்கூடிய தஹஜ்ஜத் அல்ல. இரவிலே நீண்ட நேரங்கள் மொபைல் போனிலும், வாலிபர்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டது என்றால் இரவிலே ரோடுகளில் சுத்துவதையும், டீ கடையிலே நிற்பதையும், கூட்டம் கூடி பேசுவதையும் வழமையாக்கிக் கொள்கின்றார்கள். அது ஏதோ அல்லாஹ் ரசூல் காமித்து தந்த அமலை போன்று செய்து கொண்டு 12, 1 மணி வரையிலும் விழித்துக் கொண்டு தஹஜ்ஜத்தும் சரியில்லை, சஹர் உணவும் சரியில்லாமல் இருக்கிறதே. இந்த தஹஜ்ஜத்தை நமக்கு நன்மையை பெற்று தரவே தராது. அல்லாஹ்வின் தூதர் முழுமையாக தஹஜ்ஜத் 8 ரக்காயத்துகள் தொழுதார்கள். 4 சலாமை கொண்டு 8 ரக்காயத். சென்ற ரமலானில் நாம் அப்படி தொழுதிருக்கிறோமா? குறைஞ்சது 2 தொழுதிருப்போம் அல்லது 4 தொழுதிருப்போம். இந்த ரமலான்ல ஒரு முடிவெடுங்க, ஒரு திட்டம் தீட்டுங்க, எப்படியாவது 8 ரக்காயத்து நான் தஹஜ்ஜத் தொழுதே தீருவேன். ரமலான் மாதம் எவ்வளவு நன்மைகளை கொட்டி தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை சிறப்புகளை சொன்னார்கள். அது மாத்திரமல்ல கண்ணியத்திற்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருகின்றார்கள். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈஷ்மா ஷிஅத, நீங்க எவ்வளோ நாள் வாழணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்களோ வாழுங்க. அப்படி நீங்க வாழ்ந்தாலும் ஃபஇன்னக மய்யித்துன், ஒரு நாள் மௌத்தா போயிடுவீங்க. அப்படிதானே? எவ்வளோ நாள் நம்ம வாழணும்னு ஆசைப்பட்டாலும் நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஒரு நாளைக்கு மௌத்தா போயிடுவோம். வஅமல் மா ஷிஅத, உங்களால என்னென்ன அமல்கள் செய்ய முடியுமோ நீங்க செய்யுங்க. ஃபஇன்னக மஜ்ஸியுன், அந்த அமலுக்கு உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையை கொடுப்பா. வஹபிப் மன் ஷிஅத, நீங்க யாரை விரும்புறீங்களோ சந்தோஷமாக விரும்புங்க. கண்டிப்பாக நீங்க விரும்பக்கூடிய எல்லாரும் ஃபஇன்னக முராஃபிகுன், ஒரு நாள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. நீங்க எவ்வளவு நாள் வாழணுமா செய்யுங்க, வாழணும்னு விரும்புங்க, கண்டிப்பா மௌத்தா போயிருவீங்க.
நீங்க என்ன அமலை செய்யணும் விரும்புறீங்களோ செய்யுங்க, கண்டிப்பா அது கூலி வழங்கப்படும். நீங்க யாரை வேணா பிரியப்படுங்க, ஆனா நீங்க பிரியப்படுறவங்க எல்லாம் அவங்க கூட கடைசி வரை இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஒரு நாள் என்ன செய்வாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க. வாஅலம், அடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வாஅலம், நாயகமே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், அன்ன ஷரபல் முஃமின, ஒரு மூமியினுடைய கண்ணியம் எதில் தெரியுமா இருக்கிறது, ஒரு மூமினுக்கான சிறப்பு எதில் தெரியுமா இருக்கிறது, கியாமுல் லைலி, தஹஜ்ஜத் தொழுகையில் தான் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ஒரு முஸ்லிமுக்கான கண்ணியம் எங்க இருக்கு அல்லாஹ்ட்ட, ஒரு மூமினுக்கான கண்ணியம் எங்க இருக்கு, தஹஜ்ஜத் தொழுகையில் தான் இருக்கிறது. அந்த தஹஜ்ஜத்தை நாம் ஒழுங்காக தொழுது வருகின்றோமா? அது மாத்திரமல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஹஜ்ஜத்தினுடைய நேரம் மிக முக்கியமான நேரம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அமல்களிலே சிறந்த அமல் எது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 காரியங்களை சொன்னார்கள். ஒன்று சொன்னார்கள், அப்சுஸ் ஸலாம், உனக்கு தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவருக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள். உங்களிடத்திலே பசின்னு யாராவது கேட்டு வந்தா அவங்களுக்கு நீங்க உணவளியுங்க. மூணாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சல்லூ பில் லைலி வன்னாஸு நியாம், மக்கள் எல்லோரும் குரட்டை விட்டு உறங்கக்கூடிய நேரத்திலே, அசதியில் உறங்கக்கூடிய நேரத்திலே நீ தொழுவது இஸ்லாத்தில் தலைச்சிறந்த அமல் என்று சொன்னார்கள். இந்த தொழுகை தஹஜ்ஜத். ரமலான்ல தஹஜ்ஜத்தை எப்படி நம்ம கடைபிடிக்கணும், எவ்வளவு முக்கியமா அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா தஹஜ்ஜத் நேரத்தில் இன்னைக்கு பயான் கேட்கறது அமலு நினைச்சு நிறைய பேர் இருக்கிறது உண்டு. நாகூர் அனிபா பாட்டு கேட்கறது ஏதோ நன்மையை செய்யறதுன்னு நினைக்கிறது உண்டு. நன்றாக சொல்கின்றேன், கவனித்துக் கொள்ளுங்கள். தஹஜ்ஜத் நேரத்தில் மொபைலையோ டிவியோ தொடாதீங்க. நாகூர் அனிபா பாட்டு கேட்கறது ஏதோ ஒரு பெரிய வணக்க வழிபாடு அல்ல. பயான்களை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருப்பது ஏதோ பெரிய வணக்க வழிபாடு அல்ல. அந்த பயானின்படி செயல்படுவதுதான் வணக்க வழிபாடு. தஹஜ்ஜத் தொழணும்னு சொல்லி வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறமே, நோன்பு வந்துருச்சு ஸ்டேட்டஸ் வைக்கிறமே, நம்மள்ட்ட என்ன அமல் இருக்கு? ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக சொல்லி காமித்தார்கள். அப்போ முதல்ல தஹஜ்ஜத். இது நான் ஒரு 15 விஷயங்கள் நான் வகுத்திருந்தேன். ஒன்று சொல்றதுக்கே நேரம் போயிருச்சு. குர்ஆன் ஹதீஸ் ஆயத்து இல்லாமல் சொல்றதா டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா ஹதீஸோட சொன்னாதான் நமக்கு அதில் ஒரு ஆர்வம் வரும். இரண்டாவது, சஹர் உணவு சாப்பிடுவது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஸஹரு, மூமின்களே நீங்கள் சஹர் உணவை சாப்பிடுங்கள். ஃபஇன்ன ஸஹர பரக்கத்துன், சஹர் உணவிலே பரக்கத் இருக்கிறது. சஹர் உணவை சாப்பிடும் போது வயிறு முடைக்க சாப்பிடக்கூடாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் சாப்பிட்டது செரிமானம் ஆவதற்கே சாயந்தரம் 6 மணி ஆகிறது இன்றைக்கு. அந்த அளவிற்கு வயிறு முடைக்க சாப்பிடுவது சஹர் சாப்பாடு அல்ல. சஹரிலே உணவை நீங்கள் குறைக்க வேண்டும். குறைவான உணவிலே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை தேட வேண்டும். சஹர் நேரம் சாப்பிடுறமே அது ஒரு இபாதத்து தான். சஹர் நேரம் சாப்பிடும் போது டிவியை நோண்டாதீங்க. சஹர் நேரம் சாப்பிடும் போது தட்டுல சோத்தை வச்சுக்கிட்டு தட்டுக்கு பக்கத்துல போனை வச்சுக்கிட்டு ரீல்ஸை தள்ளிக்கிட்டே சாப்பிடாதீங்க. ஏன்னா அது பரக்கத்திற்குரிய சாப்பாடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தை பரக்கத்துக்குரியது என்று சொன்னார்கள். நீங்கள் உண்ணக்கூடிய ஒவ்வொரு பருக்கையும் ஒவ்வொரு வாய்க்கும் அல்லாஹ்விடத்திலே ஒரு நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். அதுல போய் பாவத்தை கலந்துராதீங்க. சஹர் உணவுல குறைபாடுகள் இருந்தால் அதை பொருந்தி கொண்டு சாப்பிட வேண்டும். சஹர் உணவை தடாபுடா என்று நீங்கள் ரெடி பண்ணக்கூடாது. சஹர் உணவை ரெடி பண்ணுவதற்காக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை சிரமப்படுத்த கூடாது. சஹர் உணவை குறைத்து சாப்பிடுங்கள். சஹர் சாப்பிடும் போது வயிறு காலியா இருக்கணும். நம்மள்ட்ட அது இருக்குதா? சஹர் எப்படிங்க சாப்பிட்றோம்? எப்படி சாப்பிடணும்? சாயந்தரமே கறி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். நைட்டு 2 மணிக்கு லைட்டை போடுறது தான். மாட்டுக்கறி ரோஸ்ட் வச்சு, ரசம் வச்சு, சாம்பார் வச்சு, கடைசியாக தயிர் வச்சு, அதுக்கப்புறம் சாயா குடிச்சு, அதுக்கப்புறம் முடிஞ்ச ஒரு பழத்தை சாப்பிட்டு, அதுக்கப்புறமும் தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே திட்டு முட்டு அடிக்கும். அப்படி கொஞ்சம் படுத்துரும். இதுக்கு மேலே எஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ சரியாக படுத்துரும். படுத்துட்டு சுபுவுக்கு போவோமா வேண்டாமா எஞ்சா அப்படியே கண்ணு மங்களா தெரியும். ருக்குவுக்கு போகும்போது வாந்தி வந்துடும். ஏன்னா வயிறு ஃபுல்லாக இருக்க. இந்த சாப்பிட்ட கிறக்கத்தையே போய் திரும்ப படுக்கிறது தான் லொஹர். திரும்ப படு அசரு, திரும்ப படு இஃப்தார். இதுக்கு பேர் நோன்பு. கேட்டால் நம்ம நோம்பாளின்னு வேற ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவோம். இல்லவே இல்லை.
நீங்க சஹரு சாப்பிட்டு சுபூல வந்து நிற்கும் போதே உங்களுக்கு பசி வந்துடணும். அப்படி என்னைக்காவது ஒரு சஹர் நம்ம சாப்பிட்டுருக்கிறோமா கணித்திருப்ப? அப்படி என்னைக்காவது ஒரே ஒரு சஹர் சாப்பிட்டு பாருங்க. நோம்பினுடைய வழி என்னங்கிறது அப்பந்தான் தெரியும். இன்னைக்கு நோம்பு நமக்கு வலிக்குதா? நோம்பு எதுக்குங்க? பசியை உணரணும், தாகத்தை உணரணும், ஏழை மக்களுடைய வலியையும் வேதனையும் உணர்ந்து ஏழைகள் உங்களிடத்தில் யாசித்தால் அவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக கொடுக்கணுங்கிறது தான் நோம்பு. நம்ம நோம்புல என்னைக்காவது ஒரு நாள் பசியை உணர்ந்திருக்கோம் நம்மளால சொல்ல முடியுமா? பெருமானாருடைய சஹர் உணவு என்ன தெரியுமா? பெருமானாருடைய சஹர் உணவு என்ன தெரியுமா? ஒரு சின்ன கிண்ணத்திலே கொஞ்சம் போல ஜெய்தூன் எண்ணெய், இமாம்கள் சொல்வார்கள் 4 அல்லது 3 சொட்டுகள் தான் அந்த ஜெய்தூன் எண்ணெய் இருக்கும். ரொட்டி காய்ந்து முடமுடவென ரொட்டி, காய்ந்த ரொட்டி இருக்கும். அதை உடைத்தால் பக்கத்தில் இருப்பவருக்கும் சத்தம் கேட்கும். அதை உடைத்து அதிலே முக்குவார்கள். அது ஊறவே ஊறாது. அந்த ஒரு ரொட்டி துண்டை சாப்பிட்டு தான் அல்லாஹ்வின் தூதர் சஹர் வைத்தார்களே. இன்னைக்கு ரசூல்லா எதை எடுத்தாலும் ரசூல்லா செஞ்சிருக்காங்களா கேட்கிறோமே நம்ம. இது ரசூல்லா செஞ்ச உணவு தானே, ரசூல்லாவுடைய சுன்னத்து தானே. சஹர் உணவில் எளிமையை கையாளுங்கள். சஹர் உணவுல எளிமையை கையாளணும். நோன்பு வைக்கிறது ஏதோ போர்க்களத்துக்கு போறாம நல்லா சாப்பிடு. அதனால நமக்கு நம்மளே வந்து என்ன சாப்பிடுறியா சத்துனீங்க, என்ன ஒரு கை வை, அது இல்லை. சஹர்ல எளிமை இருக்கணும். சஹர் உணவு ரொம்ப கடினமான உணவுகளை, பசி தாங்குற உணவு எடுக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம அப்படியே சைக்காலஜிக்கு நேர் மாற்றமா செய்யறோம். சஹர் சாப்பிடும்போது பசியை தாங்குற மாதிரி உணவு இல்லவே இல்லை. உடனே பசிக்கிற மாதிரியான உணவை சாப்பிடுறீங்கன்னா நீங்க பசியை உணர்னாதான் நோன்பு கண்ணியத்திற்குரியவர்களே. இப்ப சஹர் சாப்பாடு வந்துட்டோம். சஹர்ல தயவு செஞ்சு இப்ப தாய்மார்கள் எல்லாம் இந்த மாசம் கேபிள்காரங்க வந்தா சொல்லிடணும், 1 மாசத்துக்கு கேபிள் வேண்டாம். நோம்புல நாவரணிப்பா பாட்டு திரும்பவும் சொல்றேன். நாவரணிப்பா பாட்டு கேட்கறது நல்ல அமல் கிடையாது. நாவரணிப்பா பாட்டு யாருக்காவது முழுமையா தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. 2 லைன் தெரியும், 3ஆவது லைன் படிங்கன்னா மியூசிக் தான் வரும் வாயில, அப்படிதான் வருமே தவிர பாட்டு என்ன செய்யாது, வராது. இசையின்பால் மூழ்கிதான் இன்னைக்கு நாவரணிப்பா பாட்டியை பல பேர் கேட்கிறோம். நாவரணிப்பா படிச்ச பாட்டுல இருந்து ஏதாவது ஒரு நல்ல அர்த்தத்தை சொல்ல முடியுமான்னு கேட்டால் யாருக்கா தெரியுமா? அவர் குரல் அந்த மியூசிக். இதை தாண்டி நாவரணிப்பா பாட்டு நம்ம எதையுமே உணரல. அதனால அதெல்லாம் ஒரு அமல் அல்ல. அதெல்லாம் கேட்கணுங்கிற சத்து, அதெல்லாம் கேட்கணுங்கிற எந்த விதமான நிபந்தனையும் அல்ல. இன்னும் சொல்ல போனா நீங்கள் அமல்கள் செய்வதற்கு தடையாக பயான்கள் கேட்பதை கூட நீங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அமல் செய்யறதா இந்த மாசத்துல எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்ப சஹர் உணவை நீங்க இலகுவாக்கி கொள்ளுங்க. சஹர் உணவை அந்த நேரத்தை நீங்க வீணடிச்சிடாதீங்க. தஹஜ்ஜத் நேரத்தை வீணடிச்சிடாதீங்க. இதுக்கடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நான் ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு ஹதீஸ் இருக்கு. சுபுகினுடைய முன் சுன்னத். சுபுவுக்கு நிறைய பேர் முன் சுன்னத் தொழுவது இல்லை பாய். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப சிரமத்தோட கஷ்டத்தோட பள்ளியாசல்ல வந்து தொழவும் முடியாமல், குனியவும் முடியாமல், நிமிரவும் முடியாமல் அப்படியே ஒரு மாதிரியா நின்று சுபுக தொழுதோம், அடித்தோம், பிடிச்சோம், நெஞ்சு வீட்டுக்கு ஓடிடுவோம். நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எனக்கு உலகத்தை விடவும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களை விடவும் எனக்கு மிக விருப்பமானது சுபுகினுடைய முன் சுன்னத் 2 ரக்காத்துகள் தொழுவது என்று சொல்லி காமித்தார்கள். எத்தனை பேர் நம்ம நோம்புல சுபுவுக்கான முன் சுன்னத் தொழுகின்றோம்? அதில் நிறைய பள்ளிகளில் எல்லாம் நோன்பு வச்சு கஷ்டமாக இருப்பாங்க, கஷ்டத்தில் இருப்பாங்கன்னு சொல்லி சுபுகு பாங்க சொன்ன ஒரு 10 நிமிஷத்திலே தொழுகையும் வைக்கப்படுகிறது. அப்படிதானே? அந்த நேரங்கள்லாம் அரை மணி நேரம் கொடுத்துடணும். நீங்கள் எவ்வளோ நேரம் குரான் ஓதுங்க, திக்ரு ஓதுங்க, நல்ல அமலை செய்யுங்க. நோம்புல வந்து தொழுகை முடிஞ்ச உடனே ஓடக்கூடாது. இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறதுல ஒரு 1.5 மணி நேரம் பேசணும்னு சொன்னால் இந்த நோம்புக்கு நம்ம பள்ளிகளில் ஏராளமான புதிய அமல்களை உருவாக்கலாம். அந்த அளவுக்கான விஷயங்கள் இருக்கு. அப்போ சுபுகினுடைய அந்த முன் சுன்னத்து பிளான் 3, முதல்ல தஹஜத்து, 2வது சஹரு, 3வது சுபுகினுடைய முன் சுன்னத் தவற விட்டு விடாதீர்கள். தஹஜத்தை தவற விட்டவருக்கு சுபுகினுடைய முன் சுன்னத் தஹஜத்தினுடைய நன்மையை பெற்றுத்தரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாழ்நாளில் ஒரு தடவை கூட சுபுகினுடைய முன் சுன்னத்தை விட்டதே கிடையாது. எந்த அளவிற்கு பெருமானாருக்கு உடல்நிலை மிகுந்த பலகீனம் அடைந்து விட்டது.
கால்களை தரையில் ஊன முடியவில்லை. 2 நபித்தோழர்களை அழைத்தார்கள். அவர்களுடைய தோளில் தங்களுடைய கையை போட்டுக்கொண்டு தரதரவன பள்ளிவாசலுக்கு இழுத்து வரப்பட்டது. அப்பொழுதும் அல்லாஹ்வின் தூதர் சுபுகினுடைய முன்சுன்னத்தை தொழுதார்கள் என்று வரலாறுகளில் நாம் பார்க்கின்றோம். இதற்கு அடுத்து நாம் சுபுகு தொழுவது, அதற்கு பிறகு உடனே போயிடக்கூடாது. இறுதியாக ஒரே ஒரு ஹதீஸ் சொல்லி முடிக்கிறேன். 3வது சுபுகு தொழுகை. தயவு செஞ்சு நிறைய பேர்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம், பாங்கு சொல்ற வரையும் பள்ளியாச காம்பவுண்டுக்குள்ளேயே நிற்போம், பள்ளியாச தெருக்குள்ளேயே நிற்போம், பள்ளியாச பக்கத்துக்குள்ளேயே நிற்போம். பாங்கு சொன்னதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வரணும் தான் நம்ம என்னமோ போவோம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் சைத்தான் நம்ம வேட்டியை பிடிச்சி இழுத்து படுக்க போட்டுருவான். போயிடாதீங்க. எஞ்சிட்டா திரும்ப படுக்கணும்னு நினைச்சிடாதீங்க. சகருக்கு எந்திரிக்கீங்களா, தஹஜ்ஜத் சகர் சாப்பிட்றது, என்ன திக்ர் ஓத முடியுமோ, என்னென்ன அவனை செய்ய முடியும் செஞ்சுக்கிட்டே படுக்கணும். படுத்துறாங்க, சைத்தான் தூங்க வச்சிருவான். அடுத்து சுபுகு தொழுத உடனே அறக்க பறக்க ஒரு ஓட்டம் எடுக்கிறோம். பார்த்தீங்களா, நம்ம எடுக்கிறோமா இல்லையா பாய்? அதுலேயும் நிறைய நான் சொல்லுங்க, நான் நோன்பு வச்சுருக்காங்க, ஒரு 2 நிமிஷத்தில் தொலை வச்சு முடிச்சாங்க. நோம்புல தான் ரொம்ப நேரம் நிற்கணும் பாய். நோம்பு நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளால தூக்க முடியாம ஏதோ பெரிய பாறையை தூக்கி வச்சு நிற்கிற மாதிரி. எல்லாத்திலையும் அவசரம், எல்லா அமல்லையும் அவசரம். சீக்கிரம் முடிங்க. தராவியா சீக்கிரம் முடிங்க, சுபு தொழுகையா சீக்கிரம் முடிங்க, நோம்பு திறக்கிறதுக்கா அதையும் சீக்கிரம் முடிங்க. எல்லாம் நோம்பு திறந்து போய் சீக்கிரம் வீட்டில் போய் சாயா அதிகம் குடிக்கணும். எல்லாத்துலையும் அவசரம். நோம்புங்கிறதே ரமலானுங்கிறதே அமல் செய்யணும். அந்த அமல்கள்ல பொறுமை காக்கிறதுக்கு தான். அப்ப இறுதியாக ஒரு ஹதீஸ் என்னன்னு சொன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்லல் கதாத. நல்லா கவனிச்சு, எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்ப்போம். மன் ஸல்லல் கதாத, யார் சுபுஹ் தொழுகையை தொழுகின்றாரோ, சும்ம ذكرல்லாஹ ஹத்தா தத்லுஅ ஷம்ஸ், சுபுஹ் தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்திலே அமர்ந்து சூரியன் உதயமாகும் வரையில் யார் அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றாரோ, யார் அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றாரோ, திக்ர் செய்த பிறகு சும்ம ஸல்லா ரக்அத்தைனி அவ் அர்பஅ ரக்அத்தின், அதற்கு பிறகு 2 ரக்அத்தோ அல்லது 4 ரக்அத்தோ யார் தொழுகிறாரோ அவருடைய தோளை கூட நரக நெருப்பு தீண்டாது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? நம்ம என்ன தொழுகை, என்ன தொழுகை? சுபுகு தொழுதவொன்னு எஞ்சி போயிடக்கூடாது. சுபுகு தொழுதவொன்னு உட்காந்துடணும். உட்காந்து சூரியன் உதயமாகிற வரைக்கும் என்ன செய்யறது, திக்ர் செய்யறது. அதுக்கப்புறம் ஒரு 2 அல்லது 4 ரக்காயத்தோ நம்ம தொழுதுட்டோம்னா சுன்னத்தான அமல். இன்னும் ஹதீஸ் இருக்கு, நிறைய ஹதீஸ்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி தொழுதுட்டோம் சொன்னா நம்மளுடைய தோலை கூட நரக நெருப்பு தீண்டாதுன்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. அந்த தொழுகைகளை நம்ம என்ன செய்யறது, சரியான முறையில் செய்யறது. அப்போ இப்போ சுபு வரைக்கும் தான் நம்ம வந்திருக்கிறோம். இதுக்கடுத்து 11 மணிக்கு நம்ம செய்ய வேண்டிய அமல் இருக்கு, அடுத்து லொஹரை பத்தி இருக்கு, அடுத்து அசரை பத்தி இருக்கு, அடுத்து மக்ரிப் நேரத்தை பத்தி இருக்கு, அடுத்து இஷா நேரத்தை பத்தி இருக்கு, அடுத்து இஷாக்கு பின்னாடி உள்ள நேரத்தை பத்தி இருக்கு, அடுத்து நோம்பு திறக்கிறத பத்தி இருக்கு. இப்போ எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்போ அது எல்லாத்தையும் நம்ம ரமலான் என்ன செய்யறது, சரியான முறையில் நம்ம செய்ய வேண்டும். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதத்தை வீணடித்து விடாதீர்கள். ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறது எல்லாருக்கும் தான் கட்டாய கடமை. சின்ன சின்ன நோயை காரணம் காமிக்காதீங்க. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் கர்ப்பிணி பெண்கள் நோன்பு வைக்க தேவையில்லை, பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் நோன்பு வைக்க தேவையில்லை, அதுபோல் பெண்களுக்கு மாதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைக்கு நோன்பு வைக்க தேவையில்லை. ஆண்களாக இருந்தால் கை கால் விளங்காத முடமாக ஒன் சைடு அடித்து படுத்து கிடந்தா நோன்பு வைக்க தேவையில்லை, ஏன்னா சாப்பிட முடியாதுல்ல, அவங்க வைக்க தேவையில்லை. இது அல்லாத மற்ற 50 பேர் நோன்பு வைக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு நோன்பு வைக்கக்கூடாதுன்னு எந்த மார்க்கத்திலும் இடமே இல்லை. சுகர் இருந்தாலும் சரி, ப்ரெஷர் இருந்தாலும் சரி, சகரை சாப்பிட்டு எக்ஸ்ட்ரா 2 மாத்திரையை போட்டுக்கலாம். நோம்பு திறந்துட்டு எக்ஸ்ட்ரா 2 மாத்திரை போட்டுக்கலாம். அதே மாதிரி கொத்தனார் வேலை பார்க்குறவங்க, சமையல் வேலை பார்க்குறவங்க, சுய தொழில் பார்க்குறவங்க, வெயிலையே அலையிறவங்க நோம்பு விடணுன்ட்டு எங்கேயும் ஹதீஸ்ல இல்லை. வெயிலை வச்சுக்கிட்டு தாகத்தோட வெக்குன்னு ஓடணும். குடும்பத்துக்காக நீங்கள் எப்படி ஓடுறீங்களோ அதே மாதிரி சொர்க்கத்துக்காக ஓடணும். குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக எப்படி நீங்கள் ஓடுறீங்களோ அதே மாதிரி கபருடைய வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் ஓடணும். குடும்பத்துக்காக இன்பமான வாழ்க்கைக்கு நீங்கள் எப்படி ஓடுறீங்களோ அதே மாதிரி மறுமைக்காகவும் ஓடணும். அதனால் இந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்ம கருத்தில் வச்சு நம்ம நோன்பு விடணுங்கிற எவ்விதமான சூழ்நிலையும் நமக்கு மார்க்க அனுமதிக்கலை. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் குறிப்பான நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அடுத்தடுத்த வாரங்களில் நாம் அதை தெரிந்து கொள்வோம். வாழக்கூடிய காலங்கள் முழுக்க
அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவதோடு இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து நமது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட தூய்மையான மனிதர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நோன்பிலே வெயில் அடிக்கக்கூடிய உஷ்ணமான வெயில் அடிக்கக்கூடிய நேரங்களிலும் கூட அல்லாஹ் ரசூலுக்காக நமது உடம்பை வருத்தி நோன்பு வைக்கக்கூடிய நசீபினை தருவானாக. அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட எஞ்சி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் 3 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று, விருந்தாளிகளை நல்லா உபசரிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2வது, போர்க்களத்தில் எதிரிகளை நேருக்கு நேர் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 3வது கடுமையான வெயில் அடிக்கக்கூடிய நேரத்தில் நோன்பு வைக்கிறது எனக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க. விரும்புங்க, வெயில் அடிக்குது, நோன்பு வச்சு பார்ப்போம், எவ்வளோ தாங்க முடியும், நம்ம கெப்பாசிட்டி என்னன்னு செக் பண்ணுறதுக்காண்டி ஒரு வாட்டி வச்சு பாருங்களேன். நம்ம அதனால் ஆக்ரோஷமாக பேசுகிறோம், வீரசூரமான செயல்கள்லாம் நம்ம செய்கிறோம். நமக்கான உடல் கெப்பாசிட்டி, நம்மளுடைய ஈமான் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, நம்ம எவ்வளோ தாங்குகிறோம் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக வேண்டிய 2 நோன்பு வச்சு பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அந்த 2 நோம்பின் மூலமாக 30 நோன்பு வைக்கக்கூடிய நசீபினை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.